ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஐகே அகாடமி. இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஐ எக்ஸாம் ஒரு அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோ கூட ஒன்று பார்த்துருந்தீங்க அப்படின்னா வேகன்சி இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்ற மாதிரி போட்டிருந்தோம். அதில் சில பேர் பாசிட்டிவாக போட்டிருந்தீங்க, மேக்ஸிமம் பேர் வந்து நெகட்டிவாக போட்டுருங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு அப்டேட் வருதுன்னா உங்களுக்கு பாசிட்டிவ் வந்தால் அதை நீங்கள் வந்து பாசிட்டிவாக எடுத்துகிட்டு படிக்கலாம். அதை விட்டுட்டு வேகன்சி இன்க்ரீஸ் ஆகுமா உங்களுக்கு தெரியுமா? ஸோ மெனி கமெண்ட்ஸ் போட்டிருந்தீங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம வீடியோ ஒரு 4-5 இயர்ஸாக ஃபாலோ பண்ணுறவங்க தெரிஞ்சிருக்கோம். நோட்டிஃபிகேஷன் டேட்லேருந்து ஈவன் 1 டே பிஃபோராக நம்ம கரெக்டாக சொல்கிறதுலேருந்து கட் ஆஃப் வரைக்கும் எல்லாமே நம்ம பக்காவாக சொல்லியிருக்கோம். ஸோ எல்லாமே ஒரு அப்டேட் பண்ணி நம்ம மட்டும் இல்லை மற்ற அகாடமிஸும் ஒரு சோர்ஸ் வச்சு அவங்க தெரிஞ்சவங்களை வச்சு அவங்க ஃப்ரெண்ட்ஸை வச்சு ஈவன் கொலீக்ஸை வச்சு கண்டிப்பாக ஒரு சோர்ஸ் எடுத்து தான் சொல்லுவாங்க. ஸோ எல்லாமே எடுத்து ஒரு மட்டும் ஒரு வீடியோ போட மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம போடுறப்ப உங்களுக்கு தெரியும் நம்ம ஃபயர் சர்வீஸ் உள்ள ஆட் ஆக போகுது ஃபஸ்ட்டு நம்ம தான் சொன்னோம். இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் இருக்கும். ஸோ சில ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு எப்படி தெரியும் இந்த மாதிரிலாம் சொல்கிறீங்க? ஈவன் ஒரு இப்போ பிசி நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது, பிசி வேகன்சிஸ் இவ்வளோ தான் வந்திருக்கு, பட் இன்னும் எவ்வளோ ஹையர் இன்க்ரீஸ் ஆகுன்றது நம்ம அஸ் யூஸ்வல் டிபார்ட்மெண்ட்லையோ இல்லை வெளியே இடத்துல நிறையா டிபார்ட்மெண்ட்ஸ் கனெக்டிவிட்டி இருக்கும். ஸோ தெரியாமல் இருக்காது. யாருமே எடுத்து ஒரு மொட்டையாக வீடியோ போடணும், வியூஸ்க்காக ஓடணும், விளம்பரக்காக போடணும் யாருமே பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி போகிற மாதிரி எவ்வளோ வீடியோஸ் நாங்கள் போடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு யூகா பாசிட்டிவ்னா போடுங்க, அதை பாசிட்டிவாக எடுத்துங்க. ஒரு வேகன்சி இன்க்ரீஸ் ஆகுது பாசிட்டிவாக உங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்கும் ஒரு சான்சஸ் இருக்குது. வரதை முன்கூட்டி சொல்கிறோம். ஸோ இப்போ எக்ஸாம் வருது. இப்போ அதுக்கப்புறம் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாசிட்டிவாக எடுத்துக்கிறாங்க. எக்ஸாம் எப்போ வருதுன்றாங்க. ஒரு ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறேன்னா ஜூனில் எக்ஸாம் வருதுன்றது இது யாருமே கிளப்பலை. ஸோ ஒரு மெமோ வருது. டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே கம்யூனிகேஷன் வந்து ஏகப்பட்ட கம்யூனிகேஷன் நடக்கும், ஏகப்பட்ட லெட்டர் நடக்கும். அது யாரோ ஒருத்தர் எடுத்து பிக்சர் போடுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டிஎன்பிசி ஆகட்டும் இந்த எக்ஸாம் ஆகட்டும் ஸோ ஒரு நூற்றுக்கணக்கான தபால் நடந்து தான் ஒரு இடத்துல வந்து ஒரு அப்பாயின்மெண்ட்டோ எக்ஸாமோ ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஒரு டிபார்ட்மெண்ட் வேகன்சி ஃபிக்ஸ் பண்ணுறது இந்த மாதிரி நடக்கும். ஸோ அதை வச்சு ஜூன் எக்ஸாம் போட்டோம். பட் அப்போவே நம்ம அதை சொல்லியிருந்தோம், ஜூனில் எக்ஸாம் அதுக்கான வாய்ப்புகள் கம்மி அப்படின்றத சொல்லியிருந்தோம். பட் ஆனால் இப்போ கிடைக்கிற அப்டேட் படி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மட்டும் இல்லாமல் எல்லாருமே ஓரளவுக்கு கண்டுபிடிச்சு என்ன சொல்கிறாங்கன்னா ஜூனில் கண்டிப்பாக வாய்ப்புகள் இல்லை. ஸோ ஆகஸ்ட் இந்த ஜூலை ஒரு 15லேருந்து 30 ப்ளஸ் ஆகஸ்ட் இது வரைக்கும் ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு கன்வீனியன்டான டேட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்போ இன்னொரு நமக்கு இந்த மெமோவோட இன்னொரு அக்யூரேட்டான மெமோ வரும். எக்ஸாம் சென்டருக்குன்னு சொல்லிட்டு சில மெமோஸ் வரும். அந்த மாதிரி வரப்போ தான் நமக்கு ஃபைனல் ஆகும். ஸோ இப்போ டிஎன்பிசி எக்ஸாம் நடத்துகிறாங்கன்னா 1 மந்த் முன்னாடியே அந்த சென்டர்ஸ்க்கு வந்து ட்ரைனிங் வந்து ஸோ கொஸ்டின் பேப்பர் போகுது எல்லாம் இப்போ குரூப் 4 பார்த்தீங்கன்னா இப்போவே கரெக்டான ஒர்க்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாமே அரேஞ்ச்மெண்ட் பண்ணி தான் அவங்க வந்து சென்டர்ஸ்க்கு வருவாங்க. ஸோ 1 மந்த் முன்னாடி ஆரம்பிச்சிடும். அந்த ஒர்க்கு அங்கே ப்ரிப்பரேட்டிவ் ஒர்க்கு தான் போயிட்டுருக்கு. ஸோ அதை வச்சு தான் ஒரு ப்ரிடிக்ஷன் பண்ணி எல்லாமே சொல்லுவாங்களே தவிர இன்றைக்கி டேட்டுன்றது யாராலையும் சொல்ல முடியாது. ப்ளஸ் எங்கே ஃபிக்ஸ் பண்ணுற டேட்டில் இன்னொரு எக்ஸாம் வரக்கூடாது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாமோ ஒரு குரூப் 4 இந்த மாதிரி இல்லை டெக்னிக்கல் எக்ஸாமோ மெனி எக்ஸாம்ஸ் இருக்குது. ஸோ நமக்கு தெரியாமல் அந்த மாதிரி எக்ஸாம்ஸும் மெர்ஜ் ஆகக்கூடாது. அந்த மாதிரி ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கிராஸ் ஆனால் திருப்பி மாற்றுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ சில வருஷமாக படிக்கிறவங்களும் இந்த இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ கிடைச்ச அப்டேட் என்னென்னா எக்ஸாம் ஜூனில் பாசிபிள் ரொம்ப சான்ஸ் கம்மி. ஜூலையிலேருந்து ஒரு 15 மேலே ஆகஸ்ட் வரைக்கும் கூட போகலாம். இன்னும் சான்சஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு டைம் இருக்குது உங்களுக்கு. நீங்கள் படிக்கணும் டைம் கம்மியாக இருக்குன்ற நினச்ச ஸ்டூடெண்ட்ஸ் யூ ஹேவ் டு ரெடி. ஸோ நல்லா படிக்கிறதுக்கு வேகன்சிஸ் நிறையா இருக்குது. இந்த சான்ஸை வந்து பாசிட்டிவாக யூஸ் பண்ணி படிக்க பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோவில் நெகட்டிவாக இருக்குது அப்படின்னா ஸோ இதை ஒரு பாசிட்டிவ் மைண்டு தான் சொல்கிறோம். ஸோ டைம் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். எக்ஸ்ட்ரா ஒரு 30 days மினிமமாவது கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்ரெடி ஒரு 99 ஒரு 50 டெஸ்ட் பேட்ச் போட்டிருக்கோம். அந்த டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 99 தான் இருக்குது. அதுக்கான ஃப்ரீ டெஸ்ட் ஏதாவது கொடுக்கலான்னு கூட யோசிக்கிறோம். ஸோ அது எல்லாமே உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் ஷார்ட்லி வரும். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு இன்னும் ஏதாவது வேணும் அப்டேட்ஸ் வேணும்னா கமெண்ட்ஸ் போடுறவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம அப்டேட் பண்ணி கொடுப்போம். அதர்வைஸ் இனிமேல் இம்பார்ட்டன்ட் அப்டேட் மட்டும் தான் கொடுக்குறதா முடிவு பண்ணியிருக்கோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.